சரி இன்னொரு தடவை அவங்களை என்னை பார்க்க சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமில்ல தெளிவாக சொன்ன பிறகு அக்கா அக்கா தாய் இலக்கிறவங்க கூப்பிட்டு கூடி. எத்தனை குழந்தைங்க? 2 ஒரு பையன். மூத்த தலைப்பில் ஆம்பளை பிள்ளையா? அப்போ நல்லா கிழக்க நல்லா தான் ஒரே கிழங்கா இல்லை. பார்த்தா பையனுக்கு பையன் கிழவு கொண்டு இல்லை. சரியா? ஐயா ஐயா சரி பிரச்சனையாக்கே இருக்குது. அம்மா வந்து நல்லா கொடுப்பாங்க. சரியா? வாழ்க்கையை ஏற்று மச்சியாக இறக்குமதி பழமொழி சொன்னோம்ல, அவர் வாழ்க்கையை ஏற்றி இறக்கிட்டுமா இருக்கான். உண்மையா? நல்லா வாய் திறந்து சொன்னாங்க. வாய் திறந்து சொல்லணும். சரியா? அம்மாட்ட தெரிவிச்சுறீங்க. அருவாச்சிட்ட சாமி பண்ணுறாங்களா? அவர் குழப்பம் இந்த ஓட்ட குழப்பத்தையும் முளைச்சிட்டு இருக்காங்க. ஓட்ட குழப்பத்தையும் முளைக்கிறாங்க. சரியா? இதே அவருடைய நிலைமை. திருவோடு எடுக்காத ஒன்றுதே அவருடைய நிலைமைன்னு சொல்லுது. உண்மையாக பையன் மட்டும் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. அம்மா சொல்லிச்சு சொல்லிட்டு அதெல்லாம் அம்மா ஏன்னா எடுத்த வெத்திலையில் அடுத்தையும் சொல்லிச்சு. அந்த வார்த்தையை சொல்ல வேணான்னு நினச்சி ஓட்டப்பழப்புன்னு சொல்லிடுச்சு. சரி அதையும் சொன்னதையும் நம்ம சொல்லிடணும்ல. நான் மறைச்சி என்ன பண்ண போறேன்? உங்கள்கிட்ட சொன்னாத்தே ஆமான்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் சரியா? சரி அம்மா நம்பி வந்திருக்கீங்க அந்த மகளுக்காக. அந்த மகளுக்கு அம்மா வந்து எல்லாமே வெற்றியாகி கொடுக்கும். சரியா? தாய் அந்த மகளுக்கு அந்த தெய்வம் நிற்கிதா ஒருத்தா நல்லா கொடுக்க வாங்க. நின்று பேசணும். குலசாமி உடஞ்சி கிடக்குறாங்க. தெய்வம் இருக்குது. ஆனால் ஒத்தாசை முழு ஒத்தாசை இல்லை. தெய்வம் இருக்குது. தெய்வம் இல்லை மேலே இல்லை. சரியா? அது பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை வயசு? 23. அதுக்கு நாகதோசை இருக்குது. செஞ்சுட்டு வந்தீங்களா? இருந்தாலும் நாகதோசை இருக்குது. அதே நாகதோசை இருக்குது. சரியா? குறைஞ்சிட்டே நிற்கிது. புரியுதுமா? ஒரே சொல்லிட்டு நாகதோசை தான். நாகதோசை இருக்குக்கா. சரியா? அதுக்கு நம்ம அம்மாட்ட என்ன செய்யணுமோ அதை செஞ்சு சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.